ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான புளிச்சக்கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம். இந்த கடையில் வந்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதே போல் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடையில் செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை எல்லாமே நம்ம பிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து இப்போ நல்லா பிச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். கடையில் செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் ஒன்றை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பூண்டு பல், இது எல்லாம் சேர்த்து லைட்டாக அப்படி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை இதில் சேர்த்துடலாம். கீரை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வேக வேக பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். கீரை வேக வைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. அடிக்கடி இப்படி கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்தப்ப நல்லா க்ரீனாக இருந்துச்சு. வேகும்போது வந்து கலர் வந்து மாறி வரும். இப்படி அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் கரண்டி வச்சு இப்படி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு, இந்த கீரைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம கீரை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பாருங்கள் வேக வேக இன்னுமே கம்மியாயிடும் பாருங்கள். கீரை அப்படியே வேகட்டுங்க. அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பு எடுத்துச்சிங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா வெந்தயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இதையும் வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. வெந்தயம் வந்து நல்லா பொடி ஆகிடும். மிளகாய் வந்து 1-2 தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடையும் போது நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயம் மிளகாய் பொடி இதில் சேர்த்துடலாம். இந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் இது வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கடைய ஆரம்பிச்சிடலாம். அந்த பொடி சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைய ஆரம்பிக்கலாம். சூட்டோடே கடைஞ்சிங்கன்னா தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு கடையில் மத்து வச்சு நல்லா அப்படி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டுலாம் போகாது. அவ்வளோதாங்க, புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.